dear students, welcome to our channel Accountancy in Tamil. இன்னைக்கு வீடியோல 12th standard accountancy chapter 1 accounts from incomplete records உடைய exercise 16th sum பார்க்கலாம். From the following details, you are required to calculate credit sales and credit purchases by preparing total debtors account, total creditors account, bills receivable account and bills payable account. So இந்த sumல நம்ம credit sales and credit purchases தான் கண்டுபிடிக்க போறோம். So நம்ம 4 டீடைல்ஸுமே கண்டுபிடிக்கணும். டோட்டல் டெப்டாஸ் அக்கௌண்ட்டும் கண்டுபிடிக்கணும், டோட்டல் கிரெடிட்டாஸ் அக்கௌண்ட்டும் போடணும், பில்ஸ் ரிசீவபிளும் போடணும் அண்ட் பில்ஸ் பேயபிள் அக்கௌண்ட்டும் போடணும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் பர்டிகுலர்ஸ்ல என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். பேலன்சஸ் அஸ் ஆன் 1st April 2018. ஸோ இந்த 4 ஐட்டம்ஸ்க்கான ஓப்பனிங் பேலன்சஸ் எல்லாமே இங்க கொடுத்துட்டாங்க அண்ட் க்ளோசிங் பேலன்சஸ் எல்லாமே இங்க கொடுத்துட்டாங்க. இப்போ அதர் இன்ஃபர்மேஷன்ல கொடுத்துருக்கிற டீடைல்ஸ் எது எது எங்கெங்க வரும் அப்படின்றத நீங்க கரெக்டா ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டீங்கன்னா இந்த சம் உங்களுக்கு ரொம்பவே ஈஸி. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் கேஷ் ரிசீவ்டு ஃப்ரம் டெப்டாஸ். ஸோ கேஷ் வந்து டெப்டாஸ் கிட்ட இருந்து ரிசீவ் ஆயிருக்கு அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், டோட்டல் டெப்டாஸ் அக்கௌண்ட்ல போடணும். ஏன்னா டிடி அப்படின்னு போட்டுக்கிறேன், டோட்டல் டெப்டாஸ் அக்கௌண்ட். ஓகே, டிஸ்கவுண்ட் அலவுடு டு கஸ்டமர்ஸ். நம்ம தான் டிஸ்கவுண்ட் என்ன பண்றோம், கஸ்டமர்ஸ்க்கு கொடுக்குறோம். அப்படின்னா இதுவுமே நமக்கு டோட்டல் டெப்டாஸ் அக்கௌண்ட்ல தான் வரும். ஓகேவா? டிஸ்கவுண்ட் அலவுடு நம்ம தான் கொடுக்குறோம். நெக்ஸ்ட் கேஷ் பெய்ட் டு கிரெடிட்டாஸ். கிரெடிட்டாஸ்க்கு கேஷ் பே பண்ணிருக்கோம்னா நம்ம டோட்டல் கிரெடிட்டாஸ் அக்கௌண்ட்ல இதை போடணும், டிசி அப்படின்னு போட்டுக்கலாம். டிஸ்கவுண்ட் அலவுட் பை சப்ளையர்ஸ். நமக்கு சப்ளை பண்ற பர்சன், அதாவது கிரெடிட்டாஸ் தான் என்ன பண்றாங்க, நமக்கு டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. ஸோ டிஸ்கவுண்ட் அலவுட் பை சப்ளையர்ஸ்னா சப்ளையர்ஸ் டிஸ்கவுண்ட் வந்து அலவுட் பண்றாங்க, அப்ப நம்ம என்ன பண்றோம், அந்த டிஸ்கவுண்ட்டை ரிசீவ் பண்றோம். ஓகேவா? அப்ப இது வந்து நமக்கு டோட்டல் கிரெடிட்டாஸ் அக்கௌண்ட்ல தான் வரும். நெக்ஸ்ட் பேமெண்ட்ஸ் அகெயின்ஸ்ட் பில்ஸ் பேயபிள். ஸோ பில்ஸ் பேயபிள்கான பேமெண்ட் நம்ம போட்டிருக்கோம், அப்ப இது பில்ஸ் பேயபிள் அக்கௌண்ட்ல வரும், பிபி அப்படின்னு போட்டுக்கலாம். கேஷ் ரிசீவ்டு ஃபார் பில்ஸ் ரிசீவபிள். ஸோ இது வந்து நமக்கு எங்க வரும், பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட்ல வரும். நெக்ஸ்ட் பில்ஸ் ரிசீவபிள் டிஸ்ஹானர்டு, பில்ஸ் ரிசீவபிள்ல போடுவோம் அண்ட் நம்ம டோட்டல் டெப்டாஸ் அக்கௌண்ட்லயும் போடுவோம். இந்த மாதிரி டிஸ்ஹானர் ஆச்சு பில்ஸ் ரிசீவபிள் அப்படின்னா நம்ம பில்ஸ் ரிசீவபிள்லயும் போடுவோம் அண்ட் தென் டோட்டல் டெப்டாஸ் அக்கௌண்ட்லயே போடுவோம். இது வந்து நீங்க மறக்கவே கூடாது. லாஸ்டா பேட் டெப்ட்ஸ் வந்து 16,000 கொடுத்துருக்காங்க. பேட் டெப்ட்ஸ் அப்படின்னாலே நம்ம டெப்டாஸ் அக்கௌண்ட்ல தான் போடுவோம். ஸோ டோட்டல் டெப்டாஸ் அக்கௌண்ட். புரிஞ்சுதா? இப்போ நம்ம 1 by 1 எல்லாமே கண்டுபிடிக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம கிரெடிட் சேல்ஸ் கண்டுபிடிக்கலாம். கிரெடிட் சேல்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம என்ன போடணும், பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட்டும் டோட்டல் டெப்டாஸ் அக்கௌண்ட்டும் போடணும். ஃபர்ஸ்ட் பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட் உடைய ஓப்பனிங் பேலன்ஸ் நமக்கு 30,000 rupees கொடுத்துருக்காங்க. இதை எடுத்து நம்ம டெபிட் சைட்ல எழுதிக்கலாம். பேலன்ஸ் ப்ராட் டவுன் அப்படின்னு போட்டு எழுதணும். அண்ட் தென் நம்ம கிரெடிட் சைட்ல என்னெல்லாம் வரும்னு பார்க்கலாம். பில்ஸ் ரிசீவபிள்கான டீடைல்ஸ் இங்க இருக்கு. கேஷ் ரிசீவ்டு வந்து 60,000 rupees, பில்ஸ் ரிசீவபிள் டிஸ்ஆனர் ஒரு 4,000 rupees இருக்கு. லாஸ்டா க்ளோசிங் பேலன்ஸ் நமக்கு 8,000 rupees கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 3 ஐட்டம்ஸும் எடுத்து நம்ம கிரெடிட் சைட்ல எழுதிக்கலாம். பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட் போட்டு ஃபார்மேட் எல்லாமே கரெக்டா எழுதிடுங்க. டு பேலன்ஸ் ப்ராட் டவுன் 30,000 rupees போட்டாச்சு. அண்ட் கிரெடிட் சைட்ல பை கேஷ் ரிசீவ்டு 60,000 rupees இருக்கு, பை கேஷ் அக்கௌண்ட் போட்டுக்கோங்க. பை சன்ட்ரி டெப்டாஸ் அக்கௌண்ட் போட்டு பில்ஸ் ரிசீவபிள் டிஸ்ஆனர்ட்னு பிராக்கெட்ல மறக்காம போடுங்க 4,000 rupees. பை பேலன்ஸ் கேரி டவுன் ஒரு 8,000 rupees கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த மூணுத்தையும் ஆட் பண்ணோம்னா 72,000 rupees வரும். இந்த 72,000ல இருந்து 30,000 மைனஸ் பண்ணிட்டோம்னா பேலன்ஸ் 42,000 rupees வரும். இதுதான் நம்மளுக்கு பில்ஸ் ரிசீவ்டு அமௌண்ட். ஓகேவா? டு சன்ட்ரி டெப்டாஸ் அக்கௌண்ட் போட்டு பில்ஸ் ரிசீவ்டு அப்படின்னு போட்டு பேலன்சிங் ஃபிகர் போட்டுக்கோங்க 42,000 rupees. அண்ட் டோட்டல்ல 72,000 rupees போத் சைட்ஸ் போட்டுக்கோங்க, டபுள் லைன் போட மறக்காதீங்க. நெக்ஸ்ட் டோட்டல் டெப்டாஸ் அக்கௌண்ட் போட்டு அதோடைய ஃபார்மேட் எல்லாமே எழுதிக்கோங்க. சன்ட்ரி டெப்டாஸ் உடைய ஓப்பனிங் பேலன்ஸ் நமக்கு 2,40,000 rupees இருக்கு. ஸோ ஓப்பனிங் பேலன்ஸ் நம்ம டெபிட் சைட்ல தான் எழுதுவோம் இல்லையா, ஃபர்ஸ்ட் இதை எடுத்து எழுதிக்கலாம். அண்ட் தென் நம்மளுக்கு டிஸ்ஆனர் ஆன பில்ஸ் ரிசீவபிள் உடைய அமௌண்ட்டும் இருக்கு. ஸோ இதுவும் நம்ம டோட்டல் டெப்டாஸ் அக்கௌண்ட்ல தான் எழுதணும் 4,000 rupees. ஸோ டெபிட் சைட்ல நம்மளுக்கு இந்த 2 ஐட்டம்ஸும் வரும். ஓகே, டு பேலன்ஸ் ப்ராட் டவுன் 2,40,000 rupees டெபிட் சைட்ல போட்டாச்சு. டு பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட் 4,000 rupees டிஸ்ஆனர் ஆனது, பிராக்கெட்ல டிஸ்ஆனர்ட் அப்படின்னு போட்டு காமிங்க 4,000 rupees போட்டாச்சு. நெக்ஸ்ட் கிரெடிட் சைட்ல என்னெல்லாம் வரும்னு பார்க்கலாம். கேஷ் ரிசீவ் ஆனது 6 lakhs rupees இருக்கு. டிஸ்கவுண்ட் அலவுட் 25,000 rupees இருக்கு. அண்ட் தென் பேட் டெப்ட்ஸ் ஒரு 16,000 rupees இருக்கு. லாஸ்டா நம்ம க்ளோசிங் பேலன்ஸ் எழுதணும். க்ளோசிங் பேலன்ஸ் எழுதுறதுக்கு முன்னாடி பில்ஸ் ரிசீவபிள் அமௌண்ட் கண்டுபிடிச்சிருப்போம் இல்லையா, அந்த பில்ஸ் ரிசீவபிள் அமௌண்ட்டை ஃபர்ஸ்ட் எழுதிட்டு லாஸ்டா க்ளோசிங் பேலன்ஸ் எழுதிக்கணும் 2,20,000 rupees. பை கேஷ் ரிசீவ்ட் அக்கௌண்ட்
6 lakhs, by discount allowed account 25,000, by bad debt 16,000, by bills receivable 42,000. இதுதான் நம்ம மேல கண்டுபிடிச்ச அமௌண்ட். ஓகேவா? லாஸ்டா க்ளோசிங் பேலன்ஸ் ஒரு 2,20,000. இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா 9,03,000 rupees வருது. இந்த 9,03,000 rupeesல இருந்து 2,44,000 rupees மைனஸ் பண்ணிட்டோம்னா 6,59,000 rupees வரும். இதுதான் நம்மளுக்கு கிரெடிட் சேல்ஸ். ஓகேவா? டு சேல்ஸ் அக்கௌண்ட் போட்டு பிராக்கெட்ல கிரெடிட்னு போட்டுக்கோங்க, பேலன்சிங் ஃபிகர் போட்டுக்கோங்க. டோட்டலா 9,03,000 rupees போத் தி சைட்ஸ் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம கிரெடிட் சேல்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் கிரெடிட் பர்ச்சேசஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் பில்ஸ் பேயபிள் அக்கௌண்ட் போடணும், அதுக்கப்புறமா டோட்டல் கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட் போடணும். ஸோ பில்ஸ் பேயபிள்ல என்னெல்லாம் வரும்னு பார்க்கலாம். பில்ஸ் பேயபிள் உடைய ஓப்பனிங் பேலன்ஸ் 10,000 rupees கொடுத்துருக்காங்க. அண்ட் பில்ஸ் பேயபிள்ல கிரெடிட் சைட்ல பே பண்ண அமௌண்ட் 30,000 rupees இருக்கு. அவ்வளவுதான், இந்த ரெண்டு டீடைல்ஸ் மட்டும் தான் இருக்கு. லாஸ்டா நம்ம க்ளோசிங் பேலன்ஸ் எடுத்து எழுதிக்கலாம். க்ளோசிங் பேலன்ஸ் நமக்கு 20,000 rupees கொடுத்துருக்காங்க. ஸோ பில்ஸ் பேயபிள் அக்கௌண்ட் உடைய ஃபார்மேட் எல்லாமே கரெக்டா எழுதிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் பேலன்ஸ் எடுத்து எழுதிக்கலாம். கிரெடிட் சைட்ல பை பேலன்ஸ் brought down 10,000 rupees. நெக்ஸ்ட் டெபிட் சைட்ல கேஷ் பே பண்ணது 30,000 rupees அண்ட் க்ளோசிங் பேலன்ஸ் 20,000 rupees. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம்னா 50,000 rupees வரும். லைன்ஸ் போட மறக்கவே கூடாது. இப்போ இந்த 50,000 rupeesல இருந்து இந்த 10,000 rupees நம்ம மைனஸ் பண்ணிட்டோம்னா பேலன்ஸ் நமக்கு 40,000 rupees வரும். இதுதான் நம்மளுக்கு பில்ஸ் அக்செப்டட் உடைய அமௌண்ட். ஓகே, பை சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட் அப்படின்னு போட்டு பில்ஸ் அக்செப்டட் பேலன்சிங் ஃபிகர் அப்படின்னு போட்டுக்கோங்க, 40,000 rupees. நெக்ஸ்ட் டோட்டல் கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட் உடைய ஃபார்மேட் எல்லாமே கரெக்டா எழுதிடுங்க. டோட்டல் கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட்டுக்கு ஓப்பனிங் பேலன்ஸ் 1,20,000 rupees கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம கிரெடிட் சைட்ல எழுதணும். அண்ட் தென் கேஷ் பெய்டு வந்து 3,20,000 rupees டெபிட் சைட்ல எழுதணும். டிஸ்கவுண்ட் அலவுட் பை சப்ளையர்ஸ் 10,000 rupees கிரெடிட் சைட்ல தான் வரும். அண்ட் தென் பில்ஸ் பேயபிள்ல ஒரு அமௌண்ட் கண்டுபிடிச்சிருப்போம் இல்லையா, அந்த அமௌண்ட் போடணும். அதுக்கப்புறமா லாஸ்ட்ல நம்ம க்ளோசிங் பேலன்ஸ் ஆஃப் சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ் போடணும், 1,50,000 rupees. ஃபர்ஸ்ட் பை பேலன்ஸ் brought down 1,20,000 rupees போட்டாச்சு. நெக்ஸ்ட் டெபிட் சைட்ல டு கேஷ் அக்கௌண்ட் பே பண்ணது 3,20,000, டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு 10,000, பில்ஸ் பேயபிள் நம்ம கண்டுபிடிச்சோம் இல்லையா அந்த அமௌண்ட் 40,000 rupees. டு பேலன்ஸ் கேரிட் டவுன், அதாவது க்ளோசிங் பேலன்ஸ் ஒரு 1,50,000. இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா 5,20,000 வருது. இதுல இருந்து 1,20,000 மைனஸ் பண்ணிட்டோம்னா பேலன்ஸ் 4 lakhs இருக்கும். இதுதான் நம்மளுக்கு கிரெடிட் பர்ச்சேசஸ் உடைய அமௌண்ட். டோட்டல்ல 5,20,000 rupees போத் தி சைட்ஸ் போட்டுக்கோங்க. இங்க பை பர்ச்சேசஸ் அக்கௌண்ட் கிரெடிட் அப்படின்னு போட்டுக்கோங்க, பேலன்சிங் ஃபிகர் அப்படின்னு போட்டுக்கோங்க. சரியா? ஸோ இது சம் உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த சம்ல ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. அண்ட் அடுத்தடுத்த வீடியோஸ் பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவை மறக்காம லைக் பண்ணிட்டு அப்படியே ஹைப் பண்ணிடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.